வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 முக்கியமான செய்திகளை பற்றி நாம பேச வேண்டி இருக்குதுங்க. ஒன்று, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பார்த்திராத வகையில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அநேகமாக இந்தியாவிலே யாரும் பார்த்ததில்லை, ஒரு பத்திரிகையாளரை, ஒரு ஆண், அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகிறதுக்கு முழுக்க முழுக்க பெண் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய பாதுகாப்பில் சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். இதெல்லாம் ஒரு வேடிக்கை வினோதம், ஒரு நாடகம் நடத்துவதைப் போல இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள். சில பேர் கேட்கிறாங்க, பெண் காவல்துறை அதிகாரிகளை இப்போ அனுப்பக்கூடாதா? அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆணாக இருந்தால் ஆண்களைத்தான் அனுப்ப வேண்டும் என்று சட்டமா என்று கேட்கிறார்கள். அப்படியெல்லாம் சட்டம் ஒன்றுமில்லை. ஆனால் நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அறிவு இருக்கிறதே, அதை என்ன செய்கிறது? எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாரும் சிந்திக்கிறாங்களே. நீங்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் எப்படிப்பட்ட வேலை என்பது அப்பட்டமாக ஒரு மனிதனை இழிவுபடுத்துவதற்கு, அவரை பழிவாங்குகிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்கா வியட்நாம் மீது போர் தொடுத்த போது அந்த வியட்நாமில் குண்டுமலை பொழிந்தது அமெரிக்கா. அந்த நேரத்தில் அந்த மக்கள் அந்த குண்டிலே சிக்கி அந்த வெப்பத்திலே அவங்களுடைய உடலில் இருக்கிற துணியெல்லாம் கருகி அவர்கள் நிர்வாணமாக ஓடி வந்தார்கள். அப்படி ஒரு சின்ன குழந்தை அவ ஆடை இழந்து ஓடி வருகிற காட்சியை படமாக எடுத்து ஒரு புகைப்பட கலைஞன் கொண்டு வந்தான். அந்த படங்கள் இன்றைக்கும் இணையதளங்களில் இருக்கிறது. அந்த படம் அமெரிக்கா வாழ் மக்களினுடைய மனசாட்சியை உலுக்கி, அமெரிக்கா வியட்நாம் மீது நடத்தி கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும், அந்த யுத்தத்திற்கான ஆதரவை அமெரிக்கா கொடுக்கக்கூடாது என்று அந்த மக்கள் போராடுவதற்கு ஒரு பெரும் காரணமாக அமைந்து, அந்த யுத்தம் நிறுத்தப்படுவதற்கு அந்த புகைப்படம் ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்படி சில புகைப்படங்கள், நீங்கள் 2ஆம் உலகப் போரில் பாதுகாக்கப்பட்ட புகைப்படங்கள், அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் ஹிட்லர் செய்த கொடுமைகள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இன்றைக்கும் வரலாற்றிலே 2ஆம் உலகப் போரினுடைய கோரத்தன்மையை வெளிக்காட்டுகிற புகைப்படங்களாக இருக்கிறது. இப்படி புகைப்படங்களும் ஒளிப்படங்களும் மக்களுக்கு ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிற விஷயமாக வரலாற்றிலே தொடரும். அது மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இந்த பெண் காவல்துறை அதிகாரிகளால் இந்த பத்திரிகையாளர்கள், ஃபெலிக்ஸுக்கும் இதுதான் நடந்துச்சு, அவரையும் பெண் காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அதில் இன்னும் சில படங்கள் வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காவல்துறை அதிகாரி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களுடைய கால் இவருக்கு பக்கத்தில் இருக்குது. இவர் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர். இதெல்லாம் அதனால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வெளிவருகிறதுலே இந்த படங்களை எடுக்கிறவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஜேர்னலிஸ்ட் போய் உள்ளே எடுக்க முடியாது. சட்டப்படி காவல்துறையினுடைய வாகனத்திற்குள்ளே ஒரு ஜேர்னலிஸ்ட் உள்ளே போய் படம் எடுக்க முடியாது. அப்போ ஒரு 10 பேர் கைதானால் கூட ஒருவரை இன்னொருவர் படம் எடுத்திருப்பார் என்றால் சொல்லலாம். அதுவும் வாய்ப்பில்லை. இருக்கிறதே ஒரே ஒரு ஆள் என்றால் படம் எடுத்தது காவல்துறை தான் என்பது வெளிப்படை. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் எதற்காக படம் எடுத்து இப்படி சமூக வலைதளங்களுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா, காவல்துறை என்கிற அரசு எந்திரம் முழுமையாக ஒரு மனிதனை பழிவாங்குவதற்கு, ஒரு மனிதன் மீது இருக்கிற வக்கிரமான வன்மத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு வேறு எதுவும் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு இந்த உதவாக்கரைகளாக இருக்கிற திமுகவினுடைய உடன்பிறப்புகளும், அதே போல சில ஊடகவியலாளர்கள், சில யூடியூபர்கள் இவரெல்லாம் இன்றைக்கு பெரிய குதிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த புகைப்படங்கள், இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படங்கள் தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவிற்கு ஒரு அரசாங்கத்தால் தவறாக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான வரலாற்றினுடைய மிக கோரமான இழிவான சின்னங்களாக இந்த புகைப்படங்கள் நிலைக்கும். இது வரலாற்று இழிவு. 20 ஆண்டுகள் கழித்து ஒருவன் பார்த்தான் என்று சொன்னால், ஒரு அரசு நடந்திருக்கிறது. அந்த அரசு, ஒரு மனிதன், தனி மனிதன், அவன் என்ன குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு குற்றவாளியை நடத்திய இந்த அரசு எந்த அளவுக்கு நடந்து கொண்டு வருது என்பதற்கான ஒரு சாட்சியமாக இந்த புகைப்படங்கள் நிலைக்கப் போகின்றன. இது வரலாற்று பேரவலம் என்பதை வருங்காலம் கட்டாயம் காட்டும். அப்போ உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகள் தன்னை தாக்கியதாக சவுக் சங்கர் போய் நீதிமன்றத்தில் சொல்லுகிறார். நீதியரசருடனே அவங்க உடல் சோதனை செய்யுங்கிறாங்க. அந்த உடல் சோதனை செய்துட்டு அவர் நீதிமன்றத்துக்கு வருகிற போது இந்த காவல்துறை அதிகாரியிலேயே ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க, இல்லை திருமணமாகாத பெண் அதிகாரியிடம் அவர் நம்பர் கேட்டார், அதனால்தான் அவர் தான் கேட்டார் ஒழிய நாங்கள் அடிக்கல. இப்போ நான் கேட்குறேன், பெண் காவல்துறை அதிகாரிகளை உண்மையிலேயே இழிவுபடுத்துவது யார்? சவுக் சங்கரா, இந்த அரசாங்கமா? ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, நான் திருமணமாகாத பெண் காவல்துறை அதிகாரி, என்னிடம் அவர் நம்பர் கேட்டார் என்று பேசித்தான் ஒருவரை குற்றவாளியாக, ஒருவரினுடைய பெயரை கெடுப்பதற்கு உங்களால் வேலை செய்ய முடியும் என்று சொன்னால், பெண் காவல்துறையே முழுமையாக இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், அதனுடைய அதிகாரத்தின் உச்சத்திலே இருக்கிறவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாதா? நாமளே இப்போ யோசிக்கிறோம். அந்த ஆள் கையில் கட்டு போட்டிருக்காரு, வலது கையில் கட்டு, கையில் பேனா கிடையாது, அவர்கிட்ட மொபைல் கிடையாது, உங்கள்கிட்ட நம்பர் வாங்கி எதில் பதிவு பண்ணுவார் என்று சாதாரணமாக டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறோம் கேட்குறானே. சாதாரண குடிமகன் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறானே. ஒருவேளை சவுக் சங்கர் ஞாபகம் வச்சுப்பாரோ, மனப்பாடம் பண்ணிக்கிறக்காக கேட்டாரோ நம்பருன்னு?
எவ்வளவு இழிவான வேலைகளையும் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்கிற கேள்வி இன்றைக்கு வந்து விட்டது இல்லையா? இந்த அரசின் மீது அப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு இல்லையா? நீங்கள் எதற்காக வந்து பெண் காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் இந்த பாதுகாப்புக்குன்னு அனுப்புறீங்க? இது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய தவறு இது? என்ன நோக்கம் உங்களுக்கு? உங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் பிழையானது. நீங்கள் கொண்டு போய் இப்போ நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்க. நீதிமன்றத்தில் 7 நாள் நீங்கள் வந்து இந்த அரசு வந்து கேட்குது போலீஸ் காவல் எடுத்து அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. போடப்பட்டிருப்பது அவதூறு வழக்கு. சரி, போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதற்கு அரசினுடைய வழக்கறிஞர் எதை தெரியுங்களா எடுத்துக்காட்டா சொல்கிறாரு? அதுதான் இந்த அரசினுடைய வன்மத்தை வெளிக்காட்டுகிறது. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? செந்தில் பாலாஜி வழக்கில் கூட அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த வழக்கில் விசாரிக்கிற போது இந்த வழக்கிலே நான் ஏன் விசாரிக்க கூடாது என்று கேட்கிறார். என்றால் இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? காவல்துறை மாண்பை காப்பதற்காக நாங்கள் இந்த வேலை செய்கிறோம் என்று பேசியவர்கள் இவர்களுக்கு உண்மையாக இருப்பது, நீ செந்தில் பாலாஜியை மாட்டி விட்டே இல்லை, அவ்வளவு பெரிய மணி லாண்டரிங் கேஸ்ல செந்தில் பாலாஜி உள்ள போவதற்கு சவுக்கு சங்கர் நீ காரணமா இருந்தில்ல, உன்னையெல்லாம் அங்கே விட மாட்டோம். இது அப்பட்டமான பழிவாங்களுக்கு. எப்படிங்க ஒரு வக்கீல் போய் இப்படி கேட்கலாம்? ஒரு அரசு வழக்கறிஞர் வந்து இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாருங்க. செந்தில் பாலாஜி வழக்கை உதாரணமாக காட்டுறாரு. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார், செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக இன்றைக்கும் இருக்கிறார். அந்த செந்தில் பாலாஜி தனக்கு எதிரான சாட்சியங்களை கலைத்து விடக்கூடும். ஏனென்றால் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறவங்கள சாமானியன். அந்த சாமானியனை அவர் எந்த வகையிலும் கலைத்து விடலாம் என்பதற்காக அவர் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைக்கும் ஒரு சாமானியனை கைது பண்ணி அவன் மேல அதிகாரத்தின் உச்சத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் வழக்கு கொடுத்து அந்த வழக்கிலே அவன் மீது எடுக்கிற நடவடிக்கைக்கு வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு அரசு வழக்கறிஞர். ஆனால் நீதியரசர் அவர்கள் இவர்கள் 7 நாள் கேட்டாங்க, நீ காவல்துறையில் வந்து வச்சு விசாரிக்கணும் என்று கேட்டாங்க. அவர் 1 நாள் அனுமதி கொடுத்திருக்கிறார். நாளை 1 நாள் நீங்கள் விசாரிக்கலாம், 4 மணிக்கு மீண்டும் அவரை நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் நேர் நிறுத்துவார்கள். நாளைக்கு வந்து நாளைக்கு மாலை 4 மணிக்கு அவரை நேர் நிறுத்துவார்கள். ஆனால் ஒரு விஷயம் நல்லா வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கு மீண்டும் சிறைக்கு கொண்டு போகப்படுகிற போதும் சவுக்கு சங்கர் பெண் காவல்துறை அதிகாரிகளால் கூட்டிச் செல்லப்படுகிறார். ஃபெலிக்ஸும் பெண் காவல்துறை அதிகாரிகளால் கூட்டிச் செல்லப்படுகிறார். இதெல்லாம் வந்து ஒரு அரசு நடக்கிறதா அல்லது நாடகம் நடக்கிறதா என்று மக்களுக்கு ஒரு தோற்றம் வந்திருக்கு. இன்னொன்று, மக்கள் மத்தியில் இயல்பாக பேசப்படுற பேச்சு என்ன தெரியுங்களா? இவங்க வந்து திருமணமாகாத பெண் காவல்துறை அதிகாரியிடம் நம்பர் கேட்டார், இவர் வந்து பெண் காவல்துறை அதிகாரிகளால் தான் அங்கே கொண்டு செல்லப்படுவார், இவர் வந்து செந்தில் பாலாஜி போல விவசாரிக்கு, இப்படி எல்லாமே இவங்க பேசிகிட்டு இருக்கிற போது ஒரு விஷயம் மக்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சவுக்கு சங்கர் மேலே உண்மையாக வேறு எந்த குற்றம் இல்லை போல இருக்கு ஐயா. இவங்க இந்த வேலையை பண்ணி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நான் கேட்கிறேன், அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கட்டும், ஒரு காவல்துறை அதிகாரி கால் மேல் கால் போட்டு அந்த கால் வந்து அவர் மேலே படுற அளவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களே, நீங்கள் என்ன மனிதனை கைது செய்து கொண்டு போகிறீர்களா, மிருகத்தை கொண்டு போகிறீர்களா? ஜூல மிருகங்களை கொண்டு போகிற போது தானே இப்படி படம் எடுத்துக்குவாங்க. அதனால் இது மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு புரியுது நீங்கள் என்ன நாட்டம் போடுறீங்கன்னு. ஏன் வந்து சவுக்கு சங்கர் மேலே இவர்கள் இவ்வளவு கொலைவெறியோடு இருக்காங்க? மறுபடியும் மக்கள் கேட்குறாங்களே, ஏன் 30,000 கோடி ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் திருடி விட்டார்கள் என்ற ஒரு குரல் பதிவை சவுக்கு சங்கர் வெளியிட்டார், அதுக்கு ஏன் வழக்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு மக்கள் கேட்குறாங்களே. தன்னை வழக்கு போடுகிறீர்கள் பெண் காவல்துறை அதிகாரியாச்சு, இந்த என்னென்ன வேலை பண்ணுறீங்க? நம்ம இதை பேசினோம்னா உடனே ஊப்பிக்கள் வந்து உடனே ஒடியாந்துடுறாங்க. அவை வந்து உங்கள் வீட்டிலே பெண்கள் இல்லையா? நான் அதைத்தான் கேட்கிறேன். திமுக காரனெல்லாம் சேர்ந்து பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தானே, அன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டிலே பெண்களே இல்லையா என்பதைத்தான் நாமும் திருப்பி கேட்கணும். எனவே அது ஒரு அப்பட்டமான ஒரு அரசு பயங்கரவாதம் அடக்குமுறை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து இப்பொழுது குரல்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன. இந்த சிறை கொட்டைக்குள்ளே வந்து அந்த சிறை கைதிகளை சித்திரவதை செய்வதற்கு எதிரான அமைப்பு நேற்று அவங்க அறிக்கை விட்டுருக்கிறாங்க, இது தவறு என்பதை சொல்லி அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அதே போல் அறப்போர் இயக்கம் இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, இது வந்து சரியானதல்ல, சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒழிய உங்களுடைய காட்டாட்சி தர்பாரை காட்டக்கூடாது என்பதற்கு அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இவர்களுடைய அடக்குமுறையையும் மீறி அந்த குரல்கள் சத்தமாக கேட்க தொடங்கி இருக்கிறது. ஒன்று. 2வது செய்தி, இன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கு. ஜாமீன் கேட்குறாங்க மறுபடியும். அப்போ இன்றைக்கு வந்து அரசு வழக்கறிஞர் வரல நீதிமன்றத்திற்கு. அவர் கெஜ்ரிவால் வழக்கில் இருந்த காரணத்தால் இந்த வழக்குக்கு அவர் வந்து அட்டன் பண்ணல. நீதிபதி மறுபடியும் இவருடைய வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார். அப்போ இவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இப்போ வந்து 300 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிறார், எனவே அவருக்கு பெயில் கொடுக்கணும்னா அதை நீதியரசர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காகவெல்லாம் பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் அமைச்சராக இருந்தார், அமைச்சராக இருக்கிறவர் சாட்சியங்களை கலைப்பார், எனவே நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார். வேண்டாம், அமைச்சர் பதவி விட்டா ஜாமீனில் விட்டுருவாங்கன்னு ராஜினாமா பண்ணார். ஆனால் இப்பொழுதும் எம்எல்ஏவாக தொடர்கிறாரே. ஒரு எம்எல்ஏ என்பதும் பெரிய பதவி தானே.
அவர் சாட்சியங்களை கலைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதே. எனவே நீதிபதிகள் அதை சுட்டி காட்டுகிறார்கள், நீங்கள் கொடுக்க முடியாது. அதை விட மிக முக்கியமான செய்தி என்னங்களா, இந்த சாமானியன் ஒருவனை சவுக் சங்கரை கைது செய்துவிட்டு அவனுடைய புகைப்படத்தை போடுகிறான், அவனுடைய வீட்டை எடுத்து போடுகிறான், அவன் அதை பண்ணிவிட்டான் இதை பண்ணிவிட்டான் என்று திமுக காரணம் புலம்புகிறான். திமுகவை எதிர்க்கிறேன் என்று இத்தனை காலம் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தவனும் இதில் சேர்ந்து புலம்புகிறான். அவன் ஊருக்கெல்லாம் எச்சரிக்கை வேறு விடுக்கிறான். அதெல்லாம் ஒரு காலம் வரும், அப்புறம் பேசிக்கலாதையே. நாம் இப்போ என்ன நினைக்கிறோம்னா, இத்தனை போட்டு ஒரு சாமானியம் பண்ணுறீங்களே, அங்கே நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் ஈடு எழுதுறீங்களே சொல்லுது, வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார். இவருடைய தம்பி இன்னும் இல்லை, எங்கேயுமே தெரியல, வழக்கு விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க. நீங்கள் வழக்கு விசாரணையில் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீர்கள், வாயே திறக்க மாட்டீர்கள். ஆனால் சவுக் சங்கர் 100 முறை சொல்லுகிறார், இங்கே நான் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், எனக்கு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார். சட்டப்பூர்வமான பாதுகாப்பை கேட்கிறார். அங்கே செந்தில் பாலாஜி ஓடி ஒழிகிறார். அப்போ எந்த அளவிற்கு இவங்களுடைய ஆட்டம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் பார்க்கணும். இந்த 2 வழக்குகளும் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. அடுத்து 3வது ஒரு மிக முக்கியமான செய்தி, அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காவிரியில் நமக்கு தண்ணி வந்தால் தான் நம்ம டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் நடக்கும். தமிழ்நாட்டிற்கு உணவு என்பது காவிரியில் தண்ணி வந்தால் தான் நடக்கும். கடந்த ஆண்டே அதை கோட்டை விட்டுச்சு இந்த திமுக அரசு. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் கடந்த ஆண்டு. அதை பற்றியும் கூட இவங்க வெளியே செய்தி வராமல் பண்ணாங்க, பேச்சே இல்லாமல் கொண்டு போனாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன்ட்டு போனாங்க. எனவே அது அப்பட்டமான போய். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா, இந்த காவிரி நீரை ஒழுங்காற்று குழு இருக்கு இல்லைங்களா, இந்த குழுவினுடைய கூட்டத்திலே தமிழக அரசினுடைய அதிகாரிகள் ஆன்லைனில் கலந்துக்கலாம், நேரடியாக போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னதான் பண்ணுறீங்க, காவிரி உரிமையை இப்படி கொண்டு போய் கர்நாடகாவின் கால்களிலே அடகு வைப்பதற்கு எதற்காக இவங்க வேலை செய்கிறாங்க என்பதை போலத்தான் அந்த துணியில் தான் அவருடைய ஒரு அறிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போன முறை காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தில் கூட்டம் நடந்தப்போ உங்கள் அரசு அதிகாரிகளை அனுப்பிவிட்டுச்சு திமுக அரசு. இந்த அரசு அதிகாரிகள் இருந்தபோதே மேகதாதிலே அணை கட்டுகிற பிரச்சனையை மத்திய நீர்வளத்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுகிறோம் என்று சொல்லி அவன் தீர்மானம் போட்டு கொண்டு போயிட்டான். இவங்க இந்த அமைச்சர்கள், இந்த அரசு அதிகாரிகளும் உட்கார்ந்து இருந்திருக்காங்க, இந்த அரசினுடைய அதிகாரிகள். இவர்களுக்கு தெரியாமலே அவன் அங்கே தீர்மானம் போட்டிருக்கிறான். இதுக்கு நேரில் போயிருக்கிறாங்க இவங்க. அப்போ அதை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டாக சுட்டி காட்டினார். ஏன் நீ போன இடத்துல இப்படி ஒரு இது வந்துச்சு, மத்திய நீர்வளத்துறைக்கு இந்த பிரச்சனை கொண்டு போவதற்கே உரிமை இல்லை, அனுமதி இல்லை, எப்படி கொண்டு போனாங்க என்று கேட்டார். அதன் பிறகு நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார், இல்லை அது எங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஏமாற்றி விட்டார்கள் என்றால் வீட்டுக்கு போங்கள் அமைச்சரே, ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள் நீங்கள் என்பது பொருள். ஏமாற்றி விட்டார்களா? அதைத்தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். நீங்க நேரில் போய் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே உங்களுக்கு தெரியாமலேயே மத்திய நீர்வளத்துறைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறோம் என்று அவன் பண்ணிவிட்டானே, இப்போ நீங்க ஆன்லைன்ல போய் கலந்துக்கிறேன்னு சொல்றீங்களே, அதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு என்னன்னு கேட்கிறார் அவர். நேரில் ஏன் போக முடியாத அதிகாரின்னு கேட்கிறார். ஏற்கனவே இவங்க வளகாப்புக்கு போனவங்க தான். ஜிஎஸ்டி கூட்டம் நடக்கும்போது வளகாப்புக்கு போக வேண்டி இருந்துச்சு, எனவே ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான் இவங்க. இப்போ காவிரி அந்த நதிநீர் ஒழுங்குபடுத்துகிற குழுவுக்கும் அந்த கூட்டத்திற்கும் போக இவங்க ஆன்லைனில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இது எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விட்ட பிறகு இன்றைக்கு மறுபடியும் தமிழக அரசு சொல்லியிருக்கிறது, இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் உத்தரவு போடல, ஆன்லைனில் தான் கலந்துக்கணும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள். என்றால் ஒன்று வெளிப்படையாக புரிகிறது, ஆன்லைனிலும் கலந்துக்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதானே பொருள். அவங்க அறிக்கை அப்படித்தானே இருக்குது. ஆன்லைனில் கலந்துக்க போகிறா, அது கலந்துக்கலாம் என்று நீங்கள் கொடுத்து விட்டாலே அவர்கள் நேராக போக போகிறதில்லை, அந்த கூட்டங்களில் ஆன்லைனில் தான் பங்கு. எனவே ஒன்று தெளிவாக புரிகிறது, இண்டி கூட்டணி என்று அந்த கூட்டணியை பிடிச்சி தொங்கிட்டு அந்த கூட்டணியிலிருந்து அத்தனை பேரும் வெளியே போயிட்டு அவனுடைய மாநில உரிமைகளுக்காக மம்தா பானர்ஜி நேற்று முன்தினம் அவர்கள் பேசியிருக்கிற பேச்செல்லாம் பேரற்புதமான பேச்சு. காங்கிரஸை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட ஒட்டுறவு கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கிறது. ஆனால் இவன் இந்த இந்தியா கூட்டணியை பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற திமுக, நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், இந்த கர்நாடகாவில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸுக்கு சாதகமாக மாறி தமிழர்களினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே நம்முடைய உரிமைகளை ஏற்கனவே அடகு வைத்திருக்கிறார். மீண்டும் அடகு வைப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய அறிக்கை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியிருக்கிறது. உடனே இந்த அரசு பயந்து கொண்டு அடுத்த ஒரு அறிக்கை விடுகிறான், நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த அதிகாரிகள் ஆன்லைனில் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க, நேரில் போகாமல் ஆன்லைனில் இருந்து கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் மீண்டும் இவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை அடகு வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் நடக்க போகுது. இந்த சம்பவங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இந்த 3 சம்பவங்களிலுமே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசினுடைய பாசிச அராஜக போக்கு ஒரு பக்கம் வெளிப்படுகிறது, நிர்வாக திறமையற்ற தன்மை இன்னொரு பக்கம் வெளிப்படுகிறது. இவர்கள் ஆளத் தகுதியற்றவர்கள், இவர்கள் மனிதர்களை சித்திரவதை செய்து அந்த சித்திரவதையிலே சுகமடைகிற ஒரு வகையான ஆட்கள் என்பதைத்தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஆட்டமெல்லாம் தொடரவே முடியாது. இதைவிட ஆட்டம் போட்ட ஃபாசிஸ்டுகள் பல பேர் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி எறியப்பட்டிருக்கிறான். அதுதான் வரலாறு. காத்திருங்கள். வணக்கம்.